எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அது அத்தனையும் ராகுல் காந்தி செய்வார். ஒரு அன்ஆத்தென்டிகேட்டட் அன்பப்ளிஷ்டு ஒர்க்கை கோட் பண்ணக்கூடாது. முன்னாள் ராணுவ தலைவர் ஒருவர் எழுதியதாக புத்தகத்தில் இருப்பதாக என்றுமே பிஜேபிக்கு எதிராக உள்ள கேரவன் பத்திரிகையில வந்த கட்டுரையை கோட் பண்ணி படிக்கிறார். இது சட்டப்படியாக தவறு. அவர் சொல்ற அந்த 5 லைன்லயே ஒண்ணும் பெருசா தப்பு இல்ல. ரோட்ல வந்து கூவுனீங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லா வாய்ப்புகளும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. அங்க போய் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லாம இங்க வந்து ரோட்ல கட்டினா நீ பண்றது டிராமா. மாட்டி இருக்கிறது மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணி 2 பேர் தான் திமுகவோட கூட்டணி வேண்டாம் என்பதை சொல்பவர்கள். அதனால ஓபனா ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுவாரான்னு சந்தேகமா இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்குள்ள அதை படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப அதை எடுத்துக்கிட்டு பெஞ்ச் மேல ஏறி நம்ம மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மற்றும் சு வெங்கடேசன் இன்னும் வேறு 8 பேர் சபாநாயகர் இது பண்ணிருக்காங்க. சும்மா இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெல் ஆஃப் த ஹவுஸ் சொல்லி முன்னாடி தான் வருவாங்க. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்று பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் MP 8 பேரை பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேப்பரை தூக்கி சபாநாயகர் மேல அநாகரிகமான செயலில் ஈடுபட்டதால. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க பார்வையில் இது எப்படி இருக்கு சார்? இல்ல, அதாவது வருஷத்துக்கு முதல் முறை ஜனவரி மாதம் கூடும் பொழுது இங்கே பார்லிமெண்ட்ல ஜனாதிபதியும் சட்டசபையில ஆளுநரும் ஒரு அறிக்கையை படிப்பாங்க. அதை பற்றி விவாதம் பண்ணிட்டு நன்றி கூறும் தீர்மானம்னு கடைசியா முடிப்பாங்க. சோ அதுல எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் ராகுல் காந்திக்கு பேச கொடுக்கணும். இப்ப சட்டசபையில ஒரு விஷயம் பார்லிமெண்ட்ல பேசணும்னு சொன்னா பேப்பர் நியூஸையோ இல்லாட்டி இந்த கிளிப்பிங் எல்லாம் வச்சுட்டு பண்ணக்கூடாது. ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். சோ இவர் வந்து முன்னாள் ராணுவ தலைவர் ஒருவர் எழுதியதாக புத்தகத்தில் இருப்பதாக என்றுமே பிஜேபிக்கு எதிராக உள்ள கேரவன் பத்திரிகையில வந்த கட்டுரையை கோட் பண்ணி படிக்கிறார். இது சட்டப்படியாக தவறு. இப்ப இவர் அலோ பண்றதுல பெரிய அந்த அவர் சொல்ற அந்த 5 லைன்லயே ஒன்னும் பெருசா தப்பு இல்லை. அதாவது 2020 இந்தியா சீனா போர் நடந்த பொழுது சீனாவை எதிர்ப்பு தாக்கல் பண்ணலாமான்னு கேட்டு நாங்க மேல கேட்டப்போ கொஞ்சம் 2 மணி நேரம் எங்களுக்கு பதில் வராமல் இருந்தது. அதன் பிறகு நீங்க எப்படி வேணா தாக்கிக்கலாம், நீங்கள் முடிவு சிச்சுவேஷனை வச்சு எடுத்துக்கங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனாலும் ஆத்தென்டிகேட் பண்ணாத ஒரு விஷயத்தை அந்த ஒரிஜினல் புத்தகம் வந்துருச்சா, இன்னொன்னு ஆர்மி பத்திய டாப் மோஸ்ட் சீக்ரெட் எல்லாம் வந்ததுனால் அந்த புத்தகத்தை ஆர்மிக்கு அனுப்பிச்சு ராணுவ மந்திரி சம்பந்தப்பட்டு கையை ஓகே பண்ணாதான் பப்ளிஷ் பண்ணலாம். சம்மதத்தோட தான் பப்ளிஷ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப ஒரு பத்திரிகையில அதுவும் தெரிந்து தவறாக எழுதக்கூடிய கேரவான் போன்ற ஒரு பத்திரிகையை கோட் பண்ணி அலோ பண்ணா இதுல அதுல இருக்கிற செய்தியில ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இதை நாளைக்கு எல்லாரும் பண்ணுவாங்க, கேட்டா அது கொடுத்தீங்களேன்னு கேட்பாங்க. அதனால அதை அலோ பண்ண மாட்டேன்ட்டாங்க. இப்ப ராகுல் காந்தி என்பவர் நமக்கு எதிர்கட்சி தலைவர். பட் இந்தியாவை பொறுத்தவரை அவரும் ஒரு பொறுப்பான அரசியல்வாதியா இருக்கணும். யாரோ ரோட்ல ஏதாவது கூவுனா அதை எடுத்துட்டு பேசினா நீ மனுஷனா? முதல்ல எதிர்கட்சி தலைவர் வேணா அரசியல்வாதி வேணா. ட்ரம்ப்ங்கிறவர் என்ன வேணா உளருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்தியா ஒரு டெட் எக்கானமி அப்படின்னு அவர் உளர்னாரு. அதுக்கப்புறம் அவரே மாறிட்டாருங்கிறது வேற. அதை எடுத்து இவர் கோட் பண்றாரு. பிரச்சனை ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு? உலகத்திலேயே இன்னைக்கு பெரிய நாடு பரப்பளவுலன்னா ரஷ்யா, அதுக்கு அடுத்தது கனடா. கனடா என்னுடைய 51வது மாநிலமா சேர்த்துக்க போறேன்னு உளர்றாரு. சோ அந்த மாதிரி உளறுபவரை இவர் கோட் பண்றாருன்னா இன்னைக்கு இந்தியா உலகத்திலேயே இது 1 ட்ரில்லியனுக்கு மேல உள்ள எக்கானமியில் வேகமாக வளருவது இந்தியா தான். அப்படி இருக்கிறப்ப டெட் எக்கானமின்னு ஒருத்தன் லூஸ் மாதிரி உளறிவிட்டு இப்ப அவரே சரண்டர் ஆகி நேற்றைக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு. சோ அப்படி இருக்கிறப்ப ராகுல் காந்தி இது அதே மாதிரி ஒரு பார்லிமெண்ட் தொடக்கத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு பத்திரிகை ஏதாவது ஒரு பழைய நியூஸை ரீரீல் விடும். அதாவது எம்ஜிஆர் படத்தை எடுத்து ரீபிரிண்ட் போடுற மாதிரி ப்ரொஃபைல்னு ஆரம்பிக்கும், இல்லாட்டி போன் டேப்பிங்னு வரும். இதை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டையே முடக்கிறது தான் காங்கிரஸ் உடைய வேலையாக ஆயிருக்கு.
ஆனா அங்க என்ன நடந்துச்சு சார்? எதுக்கான அந்த பேப்பர் இல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள அதை படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப அதை எடுத்துக்கிட்டு பெஞ்ச் மேல ஏறி நம்ம மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி மற்றும் சு வெங்கடேசன், இன்னும் வேறு மாவட்டத்தை வேறு மாநிலங்களை சேர்ந்த 8 பேர் சபாநாயகர் இது பண்ணிருக்காங்க. சும்மா இது வரைக்கும் பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெல் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லி முன்னாடி தான் வருவாங்க. இல்ல முன்னாடி கொஞ்சம் கோஷம் போட்டுட்டு அப்புறம் வெளிநடப்பு பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு பார்லிமெண்ட்ல உங்களுக்கு எல்லாவித அராஜகங்களும் திமுக நடந்தது. சபாநாயகருடைய இடத்துல போய் கூட திமுக போய் உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் அவ்வளவு கீழ்த்தரமான செயல்கள். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சா கட்டுக்கோடோட தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் சட்டையை கிழிச்சிட்டு நம்ம ஸ்டாலின் சார் பேட்டி கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவரு சபாநாயகர் சட்டையில வர்றப்ப சட்டை ஒழுங்காக தான் இருந்துச்சு. ஆனா கவர்னரை பார்க்குறப்ப பாக்கிட்டா அவரே கிழிச்சிக்கிட்டு போஸ்ட் கொடுத்தார். ஸோ இப்போ பார்லிமெண்ட்ல இப்ப இதை ஆரம்பிச்சிங்கன்னா இது நடக்கும். பார்லிமெண்ட்ல எப்படி பேசணும் என்பதற்கு ஒரு இது இருக்கு. பார்லிமெண்ட்ல எவ்வளவெல்லாம் இழிவுபடுத்தணுங்கிறது ராகுல் காந்தி கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் கண்ணடிச்ச போர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். மோடியை போய் கட்டி பிடிச்சி. ஸோ எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதை அத்தனையும் ராகுல் காந்தி செய்வார். நேற்று பண்ணதுல அவரை பேச விட்டிருக்கலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா அந்த சொல்லப்படுகிற அந்த சின்ன பத்தியிலையும் இந்தியாவின் மேன்மை ஜனநாயகம் காக்கப்படுகிறதுன்னு அரசாங்கம் சரியானதுதான் இருக்கு. ஆனால் ஒரு அன்ஆத்தன்டிகேட்டட் அன்பப்ளிஷ்டு ஒர்க்கை கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடியும். நாளைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துட்டு சொல்லிடலாம். தேவபிரி அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை கோட் பண்ணி நாளைக்கு அங்க போய் கலாட்டா பண்ணக்கூடாது. ஸோ அதனால இதை அலோவ் பண்ணல. பட் இன்னும் கொஞ்சம் மெக்னானிமஸா இருந்திருக்கலாம் என்பது நடுநிலை பார்வையா இருந்தாலும் இது நான் ஆத்தன்டிகேட் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உரிமை பப்ளிஷ் ஆகாத புக். ஏன்னா நீங்க 3வது நபர் புக்கை சொல்லல, ஒரு முன்னாள் ராணுவ தலைவருடைய புத்தகத்தை சொல்றப்ப அது பர்மிட் பண்ணி பப்ளிஷ் ஆன பிறகு தான் கோட் பண்ணணும். சோ 2 பக்கம்லயே நியாயங்கள் இருக்கிறது. அதான் உண்மை. ஆனா இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது அதுக்கு எதிராக ப்ரொடெஸ்டும் பண்ணிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் அந்த எம்பிக்களும் சேர்ந்து. இது அநியாயம். ஏமா கடந்த 4-5 பார்லிமெண்ட் தொகுதி எதிரில ஏதாவது முழுசா நடத்தி இருக்காங்களா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியில போராட்டம் பண்ணுவாங்க. எந்த போராட்டத்திலேயாவது உறுதியா இருந்திருக்காங்களா? போன முறையெல்லாம் தேர்தல் தோல்விக்கு இவிஎம்னாங்க, அப்புறம் ஓட் சேர்னாங்க. பீகார்ல தேர்தல் நடந்து ஓட்டுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் 6 வாரத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். 45 நாளோ 6-7-42 ரஃபா. சோ ஒருவர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என் தொகுதியில ஓட்டுகள் மாற்றப்பட்டுள்ளது, மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து வைப்பாங்க. அந்த 45 நாளைக்குள்ள கொடுக்கலன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் அழிச்சிருவாங்க. இப்போ ஒருத்தன் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப என்ன அர்த்தம்? மகாராஷ்டிரால தேர்தல் நடந்து முடிஞ்சு திருப்பி அதுலயும் பெருவாரான வெற்றி பெற்றிருக்காங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ரோட்ல கூவுனீங்கன்னா என்ன அர்த்தம்? உனக்கு எல்லா வாய்ப்புகளும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. அங்க போய் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லாம இங்க ரோட்ல கத்துனா நீ பண்றது டிராமா. அப்ப இதெல்லாம் வேணும்னே இத புறக்கணிக்கணும். இத இந்த மாதிரி பிரச்சனை பேப்பர்ல பேர் வர்றதுக்கு 2 வழிமா. ஒண்ணு நல்லது செய்யணும், இல்லைன்னா அசிங்கமா டிராமா பண்ணணும். இப்ப உங்களோட படிச்ச மாணவ மாணவிகள்ல நல்லா படிச்ச மாணவியோட கிளாஸ்ல அதிகமா கலாட்டா பண்ண மாணவி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது பிராக்டிக்கல். அச்சா இல்ல என்னைக்காவது அதிகமா அடிச்ச டீச்சரை ஞாபகம் வச்சிருப்பீங்க, அந்த டீச்சர் என்ன போட்டு அப்படி அடிச்சாங்கன்னு. சோ இது மாதிரி ஒன்னும் நல்லது செஞ்சு வாங்கணும். மோடி 25 கோடி பேரை ஏழ்மையில இருந்து தூக்கி இருக்காரு. கிட்டத்தட்ட உஜாலா திட்டம்னு 14 கோடி பேருக்கு கேஸ் ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவர் ஒன்னொன்னையா சாதனை பண்றப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது 11 ஒன்னும் வேணாமா. இப்ப நீங்க என்ன கூட்டு பேட்டி எடுக்கிறீங்க, நான் சொன்னா கேள்வி கேட்கிறீங்க. இந்த கடந்த 11 வருஷத்துல ராகுல் காந்தி அவருக்கு பிடித்தமான பத்திரிகையாளர் யாரையாவது வச்சு 1 மணி நேரம் பேட்டி கொடுக்க சொல்லுங்க. இன்னும் பெரும்பாலும் மோடி எடுத்தாலும் சரி, யாரை எடுத்தாலுமே கேள்விகளை கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் தான் சொல்லுவாங்க. அப்ப கூட 1-2 தனி கேள்விகள் எடுபடும். தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுவார், நம்ம ஸ்டாலின் சாரை பேட்டி எடுத்தா, சார் உங்களுக்கு இட்லிக்கு மிளகா பொடி பிடிக்குமா சாம்பார் பிடிக்குமான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் மோடியோ அண்ணாமலையோ ரஷ்யால இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. ஒரு பேட்டி ராகுல் காந்தி பிரஸ் மீட் பண்ணுவார். பிரஸ்ல கேட்டா பிரஸ் அவர் மீட் பண்ணிருக்காரு, மோடி மீட் பண்ண. பிரஸ் மீட் பண்ணா யாராவது தப்பா இந்த கேள்வி கேட்டா, நீ பிஜேபி காரனா, நீ எந்த ஜாதி, இன்றைக்கு பதில் சொல்றதுக்கு நீ எதுக்கு சார் எம்பி, நீ எதுக்கு சார் எதிர்க்கட்சி, நீ நம்ம 4ஆம் தூண்ல பேட்டி கொடுக்கட்டும், இல்ல இந்தியா டுடே போன்ற பத்திரிகையை கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு முழுக்க ஒரு கூச்சல் போட்டுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஜென்சியை தூண்டலான்னு ட்ரை பண்ணார். எதுவுமே எடுபடாதல்.
அதாவது போன எலெக்ஷன்ல அவருடைய இண்டி கூட்டணியில் யூபியிலையும் மகாராஷ்டிராலையும் அதிக சீட்டுகள் ஜெயிச்ச உடனே ஓஹோ இவர் திரும்பி எழுகிறார் என்று பார்த்தால் அதே மாநிலங்களில் ஹரியானால பாதிக்கு பாதி 10க்கு 5 சீட்டு ஜெயிச்சாங்க. ஆனால் பார்லிமெண்ட் மாநில தேர்தலில் பெரிய தோல்வி கண்டார்கள். அதுக்கு காரணம் அங்க அவங்க செஞ்ச வேலை. காங்கிரஸ்ல 72 சீட்டா அந்த ஒரே ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. வேற அங்க இருந்த பட்டியல் ஜாதியை சேர்ந்த பெண் தலைவரை ஒதுக்கினாங்க. சோ நீங்க பண்ண தப்பால நீங்க தோக்கணும். மகாராஷ்டிரால அதே மாதிரி 48 சீட்டுக்கு 29 சீட்டு தோத்தாங்க. ஆனால் இந்த முறை எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு பெரிய வெற்றி பெறாங்க, திருப்பி இதுல ஜெயிக்கிறாங்க. மக்கள் எதை பிடிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏத்தாப்புல நீ மாறணும். நான் தான் தலைவன், எங்க குடும்பம் தான் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களை போய் சந்திக்காமல், நான் சொல்றது மக்களுடைய உண்மையான கோரிக்கைகளை சொல்லாம, தோத்ததுக்கு காரணம் நீ சரியா இல்லைங்கிறது சொல்லாம, இவிஎம் இப்ப விட்டா இவிஎம்ல பிரச்சனை இல்லை, இப்ப ஓட்சோர் ஓடிட்டு இருக்கு. ஓட்சோர் சரி பண்ணணும்னா தான் இது எஸ்ஐஆர். சோ எல்லாத்தையுமே எதிர்த்தீங்கன்னா மக்கள் இன்னொன்னுமா ரொம்ப தெளிவா ராகுல் காந்தியை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க இது ஓட்டு போடணுமா, என்ன வேணுமா உங்களுக்கு? ஓட்டர் ஐடி வேணும். இதை கொண்டு வந்தது 96 தேர்தலில். 96 தேர்தலில் காங்கிரஸ் வாங்கிய ஓட்டு 23 என்னமோ, அதுல இருந்து இப்ப 20க்கு கீழே போயிடுச்சு, ஏறவே இல்லை. அப்ப ஓட்டு போடுறதுல 5 பேருக்கு ஒருத்தம் கூட உனக்கு ஓட்டு போடல. அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எந்த வழியும் பண்ணாம ஓட்டு போடுற மக்களையும் சிஸ்டத்தையும் பேசிட்டு இருக்கிறது உன்னுடைய தோல்வி. ஆட தெரியாதவன் இது மேட கோலம்னு சொல்ற கதை தான் இது, வேற எதுவுமே இல்லை. இப்ப இவர் இந்த மாதிரி புறக்கணிப்பு ஏற்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல தமிழகத்தை சேர்ந்தவங்களும் 3 பேர் கிட்ட இருக்காங்க. ஆனா தமிழகம் சார்பில் தமிழக அரசு சார்பில் இருந்து என்ன மாதிரியான எதிர்ப்பு இல்ல ஏதாச்சும் அறிக்கைன்றது போயிருக்கா சார்? ஏன்னா ஆளுநர் வெளிநடப்பு பண்ணப்ப கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இல்லம்மா, ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. தமிழக அரசுக்கு மேல இடி கேஸ் எல்லாம் கழுத்து நெரிச்சிட்டு இருக்கு. இப்ப பெருசாக எதுவும் பண்ண முடியாது. எலெக்ஷன் நேரத்துல பெருசாக மாறும். அதனால தமிழ்நாடு சட்டசபை இதுக்காக ஒழுங்கா நடந்திருக்கா சொல்லுங்க. நாங்கள் அவங்களுடைய வாக்குறுதியில் லைவ் ரிலே பண்ணுகிறோம் அப்படின்னு நாங்க எதையாவது லைவ் ரிலே பண்ணியிருக்காங்களா? ஆண்டிற்கு 100 நாள் சட்டசபை கூடும், குறைந்தபட்சம் 100 நாள் கூட்டுவோம். நாங்க 5 வருஷம் மொத்தமா 150 நாள் கூட கூட்டல. அப்ப 100க்கு சொன்னதுக்கு 30 நாள் கூட கூட்டல. அப்ப ஃபெயில் மார்க், நீங்க 35 மார்க்னா தான் பாஸ் மார்க். சோ இவங்கெல்லாம் மக்கள் இதெல்லாம் தாண்டிட்டாங்க. மத்திமி இப்போ எலெக்ஷன் என்னைக்கு வரணும், என்னைக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு வேண்டிய என்டிஏ ஆட்சி கொண்டு வரணும் என்ற மூடுக்கு இவர்களே மாற்றுகிறார்கள். இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகக்குள்ள சண்டை பத்தி நமக்கு தெரியும். நம்ம அதை பத்தி பேசுறதாக இருந்தால் தினந்தோறும் மாணிக்கம் தாக்கூர் இதுல மாட்டிருக்கிறது. மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணி 2 பேர் தான் திமுகவோட கூட்டணி வேண்டாம் என்பதை சொல்பவர்கள். அதனால ஓப்பனா ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுவாரான்னு சந்தேகமா இருக்கிறது. பொறுத்து பார்ப்போம் சார். பல நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.